where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. 11வது சர்வதேச யோகா தினத்தையொட்டி ஆந்திராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்பு. உணவில் எண்ணெய் பயன்பாட்டை 10 விழுக்காடு குறைக்குமாறு நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தல். லடாக்கில் யோகா தினத்தை கொண்டாடிய எல்லை பாதுகாப்பு படையினர். INS போர்க்கப்பலில் நடுக்கடலில் நடைபெற்ற யோகா பயிற்சி. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்ட சர்வதேச யோகா தினம். ஆளுநர் RN ரவி, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. உடலினை வலதுபுறமாக சாய்க்கவும். இரண்டாயிரத்து 24 மக்களவைத் தேர்தலில் சுமார் 1500 கோடி ரூபாய் அளவுக்கு செலவு செய்த பாஜக. காங்கிரஸ் கட்சி 620 கோடி ரூபாய் செலவழித்ததாகவும் ADR அமைப்பு ஆய்வறிக்கை. ஆங்கிலம் பேசுபவர்கள் வெட்கப்படும் காலம் வரும் என அமித்ஷா பேசியது அவரது சொந்த கருத்து. பாஜக கூட்டணியில் உள்ள அதிமுகவின் பொதுச் செயலாளர் பழனிசாமி பதில். அவருடைய கருத்து சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து உண்டுங்க. தாய்மொழிக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட ஆங்கிலத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்ற என்ற பொருள் கூட தான் அவர் சொல்லியிருக்காரு. Facebook, Instagram உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் 160 கோடி பாஸ்வேர்டுகள் கசிவு. ஐரோப்பிய சைபர் ஊடக ஆய்வாளர்கள் அதிர்ச்சி தகவல். வால்பாறையில் வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த 6 வயது சிறுமியை தாக்கி இழுத்துச் சென்ற சிறுத்தை. 2வது நாளாக சிறுமியை தேடும் பணியில் வனத்துறையினர் தீவிரம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே மனைவி மற்றும் 2 மகள்கள் வெட்டிக் கொலை. குடும்ப பிரச்சினையில் கொடூர செயலில் ஈடுபட்ட நபர் காவல் நிலையத்தில் சரண். புதுச்சேரியில் பாஜக MLA வெங்கடேசன் வீட்டில் நகைகள் திருட்டு. பீரோவிலிருந்து நகைகளை திருடிய மர்ம நபர்களுக்கு காவல்துறை வலைவீச்சு. எடப்பாடி அருகே இருசக்கர வாகனத்தில் தனியே சென்று கொண்டிருந்த 73 வயது மூதாட்டியை தள்ளிவிட்டு அட்டகாசம். 4 சவரன் தங்கச்சங்கிலி பறித்துச் சென்ற கொள்ளையர்கள். காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 19,000 கன அடியாக அதிகரிப்பு. ஒகேனக்கல் அருவியில் குளிக்க தடை விதித்த மாவட்ட நிர்வாகம். குலசேகரத்தில் காதலி வீட்டில் காதலன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் முதற்கட்டமாக சந்தேக மரணம் என வழக்கு பதிவு. விசாரணை நடைபெற்று வருவதால் வழக்கு குறித்த தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என மாவட்ட SP பேட்டி. அகமதாபாத் விபத்து எதிரொலியாக ஏர் இந்தியா விமான டிக்கெட் முன்பதிவு 20 விழுக்காடு வீழ்ச்சி. பயணிகளின் வருகையை அதிகரிக்க 15 விழுக்காடு வரை கட்டணம் குறைப்பு. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பழங்களில் திராட்சையை முந்தியது வாழைப்பழம்.
கடந்த நிதியாண்டில் 3209 கோடி ரூபாய் அளவுக்கு வாழைப்பழங்கள் ஏற்றுமதி. உலக அளவில் நிம்பஸ் வகை கொரோனா பரவலால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு. ரேசர் பிளேடை விழுங்குவது போல் வலியை கொடுப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் தகவல். ஈரான் இஸ்ரேல் மோதல் தீவிரமடைவது யாராலும் கட்டுப்படுத்த முடியாத தீயை மூட்டக்கூடும் என ஐநா எச்சரிக்கை. அமைதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என இரு நாடுகளுக்கும் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் அழைப்பு. இஸ்ரேலின் வெய்ஸ்மேன் அறிவியல் நிறுவனம் மீது பாய்ந்த ஈரான் ஏவுகணைகள். தங்கள் நாட்டு அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டதை அடுத்து இஸ்ரேல் விஞ்ஞானிகளுக்கு குறி. இங்கிலாந்திற்கு எதிரான டெஸ்ட் போட்டியின் முதல் நாளில் 359 ரன்கள் குவித்த இந்தியா. கேப்டனாக களமிறங்கிய முதல் டெஸ்டிலேயே சதம் விளாசிய சுப்மன் கில். பாரிஸ் டைமண்ட் லீக் ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா அசத்தல் வெற்றி. 88.16 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து முதலிடம். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.